என்ன பார்க்க போகிறோன்னு தெரியுமா? ஒரு ஃபோன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எங்கள் அப்பா வந்து எப்போவுமே ஐஃபோன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதனால அவங்கள்ட்ட வந்து 1 lakh மேலே கான்டாக்ட் நம்பர்ஸ் அவங்கள்ட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து எங்கேயாச்சும் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணினே இருப்போம். அங்கெல்லாம் நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் அதிகமாக எடுப்போம். அதனால் எங்கிட்ட அதிகமாக ஃபோட்டோஸ் இருக்கும். ஆனால் நம்ம ஐஃபோனில் இவ்வளோ டேட்டாஸ் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஐஃபோனில் ஹேங் ஆகாது, ஹீட் ஆகாது. அதனால எங்கள் அப்பா வந்து எப்போவுமே ஐஃபோன் தாங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்டிகுலர் ஆண்ட்ராய்ட் ஃபோனை கேட்கும் போது எங்கள் அப்பா எதுவுமே சொல்லாமல் ஓகே அப்படின்னு அவங்க சொல்லிட்டு, இப்படி என்னங்க ஃபோன் அது, நம்ம ஐஃபோனோட இருக்க ஃபியூச்சர்ஸோடு அது ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு தம்ப்நெயில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் அது என்ன ஃபோனுன்றது. பாருங்க, இதாங்க அந்த ஃபோனு. இது வந்து நாங்கள் வந்து 1 month யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதோடைய ஃபீட்பேக் தான் நாங்கள் வந்து சொல்ல போகிறோம். இது வந்து அந்த ஐஃபோனுக்கு கூட கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு ஒர்த்தா, இல்லைனா இதோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி நாங்கள் வந்து 1 month இந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணிட்டோம். அண்ட் இதில் வந்து 10,000 கான்டாக்ட்ஸையும் நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அண்ட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் எங்கள் அம்மா வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்கன்ட்டு. அதுக்காகவே வந்து நாங்கள் வந்து 5-6 வீடியோஸ் இது மூலிமா நாங்கள் எடுத்துட்டோம். இப்போ தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலான கிளியரான ரிவ்யூ ஷேர் பண்ண போகிறேன். சரி, இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்றதை நான் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ எல்லாரும் குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்குற மாதிரி இது ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஃபோன் கேஸு, பாருங்கள் மேனுவலு, பாருங்கள் சார்ஜரு, இங்கே பாருங்கள் ஃபோன் இருக்குது அப்படிலாம் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா பார்த்துட்டு இருக்கேன் நீங்களும் குழந்தை இல்லை நானும். ஓகே, பாருங்க நம்மளுடைய OnePlus 8 உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வச்சுருக்கிறது கிளாஷியல் க்ரீன். அண்ட் இதில் வந்து இன்னும் 2 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து பிளாக் அண்ட் இன்னொன்று வந்து இன்ஸ்டன்ட் க்ளோ. அது மல்டி கலர்ஸில் இருக்குன்னு சொல்லியே ஆகலைங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கிரே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃப் ஷேடர்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிருக்காங்க. 500 கலர்ஸ் வந்து ஒரே ஃபோனில் சேர்ந்த மாதிரி சூப்பராக இருக்கு. ஏங்க நம்ம 1 lakh கொடுத்து வாங்கக்கூடிய ஐஃபோனில் கூட இந்த மாதிரி கலர்ஸ் நான் பார்த்ததே இல்லைங்க. நம்ம ஃப்ரெண்ட் வந்து பார்த்துடலாம். இப்போ நம்மளுடைய ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6.55 அண்ட் இதோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 90. ஐஃபோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 60 தான் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் ஃபோன்ஸ்லேயே வந்து 60 தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஃபோனில் 90 கொடுத்துருக்காங்க. அதனால இதை நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்க்ரீனை நம்மளுக்கு வந்து க்ளோவிங்காக இருக்கும். இந்த ஸ்க்ரீனு நீங்கள் இந்த ஸ்க்ரீனை எவ்வளோ நேரம் பார்த்தாலும் உங்களோட கண்ணுக்கு இரிட்டேட்டும் ஆகாது, அதனால உங்களுக்கு தலையும் வலிக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் SGS iCat டிஸ்பிளே சர்டிஃபிகேட் இருக்குது. நீங்களே நியூஸில் தான் கேட்டிருப்பீங்க, நெக்ஸ்ட் இயர் வந்து ஜியோ வந்து 5G இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களா. அப்போ நீங்கள் வந்து பதட்டப்பட வேண்டாம், ஐயோ 5G ஃபோனுன்ட்டு. இந்த ஃபோன்லேயே 5G வந்து நம்மளுக்கு சப்போர்ட் ஆகுதாங்க. பாருங்களேன் இந்த ஃபோன் எவ்வளோ அட்வான்ஸ்டாக யோசிக்கிறாங்க இந்த OnePlus. பா, அப்படின்னா இந்த சைனாக்காரங்களே அட்வான்ஸ்டாக யோசிக்கிறாங்களோ. இந்த ஒரு ஃபோனை வச்சுட்டு நீங்கள் ரொம்ப டெக்னாலஜியில் சூப்பர்னு நினச்சிக்காதீங்க. எங்களோட ராணுவம் உங்களோட சூப்பராக யோசிச்சிருக்கு. டெக்னாலஜியில் நாங்களும் சூப்பர் தான். நான் முதலே சொன்ன மாதிரி 90 ஹேர்ஸ் ஃப்ளூயிட் டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் இப்போ லேட்டஸ்ட் Qualcomm Snapdragon 865 இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. மட்டும் இல்லைங்க, இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்லிம் அண்ட் ஸ்லீக் கர்வ் டிசைனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அதனால நம்ம பிடிக்கும் போதுலாம் ரொம்ப ஹேண்டியாக கம்ஃபர்டபுளாகவும் நம்மளுக்கு ஒரு ரிச் லுக் இருக்கும். ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Qualcomm Snapdragon 865 ப்ராசஸரை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அதனால நம்மளுக்கு போன வெர்ஷனோட 25% ஃபாஸ்டர் பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா Wi-Fi 6th ஜென்ரேஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. 270% வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்களாம் ரெடியாக இருந்துங்க உங்கள் பேரண்ட்ஸ்லேருந்து அடி வாங்குறதுக்கு. சும்மாவே நம்ம வந்து யூடியூப்பில் 2 hours நோண்டினோம்னா போதும், இந்த ஏர்டெல்காரங்க ஜியோக்காரங்க கொடுத்த நெட்டெல்லாம் சர்ன்னு வேஸ்ட்டாக போயிடும். இதில் வேறு 270% வந்து நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக கொடுக்குறாங்களாம். சூப்பராக இருக்கே அப்படின்னு நோண்டினே இருக்க சர்ன்னு நெக்ஸ்ட்டு வேஸ்ட்டாக போயிடும். அது அதுக்குள்ள நெட்டு வேஸ்ட் ஆயிடுச்சான்ட்டு வீட்டில் 4 போட்டுருவாங்க. சரி விடுங்க, எப்படியும் நம்மளுக்கு Wi-Fi 6th ஜென்ரேஷன் புதிய டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்களே, அதாங்க நம்மளுக்கு முக்கியம். நம்ம பேரண்ட்ஸ் தானே. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 4300 hours வந்து இருக்குது. நீங்கள் வந்து கண்டினியூஸாக இந்த கேமு யூடியூப்லாம் வந்து பார்த்துக்கினே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 6 to 7 hours பேட்டரி வந்து டெட் ஆகிடுதுங்க. ஆனாலும் இவங்க வந்து நம்மளுக்கு வந்து 30 watts சார்ஜர் கொடுத்ததுனால நமக்கு வந்து 45 minutes அது சார்ஜ் ஆகிடுதுங்க. இந்த ஃபோனை வந்து 3 வேரியண்ட்டில் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒன்று வந்து 6GB அண்ட் 8GB, கடைசியில் 12GB. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6GBக்கு 42,000 ரேஞ்சு, 8GBக்கு நம்மளுக்கு 45,000 அண்ட் 12GBக்கு 50,000. நாங்கள் வச்சுருக்கிறது 12GB ரேமு, 256 ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இந்தியா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 3 yearsஆக வந்து பாப்புலராக இருக்குங்க. ஆனால்
இன்னும் மார்க்கெட்டில் அவங்க வந்து ஃப்ராட் தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஒரு கடைக்கு போய் கேட்டோம்னா அவங்க சொல்கிறாங்க எங்கள்கிட்ட அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் போர்டு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வச்சுருக்காங்க. சரி அப்படின்ட்டு இன்னொரு கடையில் போய் கேட்போம் அப்படின்னு கேட்டோம்னா அந்த கடையில் சொல்கிறாங்க எங்கள்கிட்ட ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, எப்படியோ அடுத்த கடைக்கு போய் கேட்டோம்னா எங்கிட்ட ஹை ரேஞ்ச் தான் இருக்குன்றாங்க. எவ்வளோ நாள் தாண்டா இந்த மாதிரி சீட் பண்ணினே அலைவீங்க. ஆனால் இதே மாதிரி ஐஃபோன் பார்த்தீங்கன்னா 1 lakhலேருந்து இருக்குது. ஆனால் அவங்க ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு டேட் சொல்லிட்டாங்கன்னா அந்த டேட்டில் எந்த கடைக்கு போனாலும் இருக்கும். அண்ட் அவங்க சொன்ன ரேஞ்ச்லேயே வந்து அந்த காஸ்டிங் வந்து இருக்கும். சைனா கம்பெனி இந்த மார்க்கெட்டிங் வந்து உனக்கு ரொம்ப நாளாக ஆகாது, நாங்கள் பொறுத்துட்டு இருக்க மாட்டோம். நாங்கள் வந்து சென்னையில் தான் இருக்கோம். சென்னையில் இருக்க பெரும்பாலும் மார்க்கெட்ஸில் பார்த்தோம்னா அவங்க வந்து 6GB 42,000க்கு இல்லை அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. 12GB 50,000க்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு நீங்கள் வந்து இந்த பேசிக் மாடலில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க? ஒரே மாடலில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வந்து தானே. பழைய 70 வெர்ஷனுக்கும் 8 வெர்ஷனுக்கும் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆனால் 10,000 rupees டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து லாஸ்ட் 3 வெர்ஷன்ஸ் தான் நீங்கள் பாருங்க 25,000லேருந்து 50,000 ரூபாய் வந்து ஏற்றிட்டீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து டெக்னாலஜியில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் யோசிச்சு. ஃபோனோட முக்கியமான அட்வான்டேஜ் இப்போ 2-3 பார்த்துடலாங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. 180 grams வெயிட் இருந்தாலும் ரொம்ப வந்து கிரிப்பாக இருக்குது. நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் இருக்குங்க. அதனால நம்ம வீடியோ எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து சினிமா ஃபோட்டோகிராஃபி வியூ கிடைக்குது. இல்லைங்க, நம்ம OnePlus 8ல் வந்து பார்த்தீங்கன்னா 4K வீடியோ எடுக்க முடியும். அதில் வந்து நீங்கள் 30 frame rate நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லைனா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கக்கூடிய நம்ம 60 frame rate கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் சூப்பர் ஸ்லோ மோஷனில் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் 720 frame rateல நீங்கள் எடுக்கலாம். இல்லைனா நீங்கள் 1080 frame rateல கூட நீங்கள் எடுக்கலாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அல்ட்ரா ஹெச்டியாக இருக்குங்க. அண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ லோ லைட்டில் நைட்டில் எடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நைட் ஸ்கேப் யூஸ் பண்ண எடுத்துங்க, சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. அடுத்தது நம்மளுக்கு மைக்ரோ. நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மைக்ரோ யூஸ் பண்ணி எடுங்க. அந்த ஆப்ஜெக்ட்ஸ் நம்மளுக்கு கிளியராக நம்மளுக்கு தெரியுதுங்க. அண்ட் நம்மளுக்கு ஃபேஸ் டிடெக்ஷன், நீங்கள் எந்த ஆங்கிலேருந்து எடுத்தாலும் நம்மளுக்கு ஃபேஸ் டிடெக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேஸை கிளியராக டிடெக்ட் பண்ணுதுங்க. கேமராவை பொறுத்த அளவுக்கு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்க்கும் சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. இதோடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா Android 10ங்க. இது வந்து நேவிகேஷனில் சூப்பராக ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் ஆகுதுங்க. ஓகே, இப்போ நான் வந்து ரேட்டிங் சொல்லிடுறேன். டிசைனுக்கு 4.5 ரேட்டிங் நான் வந்து கொடுக்குறேங்க. அடுத்தது நம்மளோட டிஸ்பிளே, இதுக்கு வந்து நான் வந்து சூப்பரான ரேட்டிங் தான் கொடுக்குறேன், 4.5 ரேட்டிங் தான் கொடுக்குறேன். அடுத்து பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கும் 4.5 ரேட்டிங் தான் கொடுக்குறேன். அது எதில் சொல்கிறேன்னா கேமிங்ஸு, யூடியூப் வீடியோஸ் பார்க்குறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து நான் பெர்ஃபார்மன்ஸில் சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு கேமராவில் நான் வந்து 4 ரேட்டிங் வந்து நான் கொடுக்குறேன். யூசேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து 3.5 தாங்க கொடுக்குறேன். ஏன்னா இந்த ஃபோன் வந்து 50,000 சொல்கிறாங்க. அதர் ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50,000க்கு சூப்பராக வந்து கொடுக்குறாங்க. இவங்களும் வந்து கண்டிப்பாக ரேட்டிங் வந்து குறைக்கணும். அடுத்தது நான் பேட்ரிக்கு வந்து 4 தான் கொடுக்குறேன். ஏன்னா இது வந்து 6-7 hours மட்டும் தாங்க நிற்குது. இப்போ என்னோட ஃபைனல் ஃபீட்பேக் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 1 month யூஸ் பண்ணதில் எங்களுக்கு ஓவர் ஹீட்டும் ஆகலை, ஹேங்கும் ஆகலை. அதனால ஆண்ட்ராய்டில் 50,000க்கு நீங்கள் வந்து ஒரு ப்ரீமியம் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கலாம். ஸோ என்னோட ஃபீட்பேக்கை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக் அப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போட்டுருங்க. அண்ட் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபோனை யூஸ் பண்ணிட்டீங்க இந்த ஃபோனை, அண்ட் அதில் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றதையும் கமெண்ட்டில் போட்டுருங்க. ஸோ யூசர்ஸ்க்குலாம் வந்து அதை பார்த்துப்பாங்கல்ல. ஓகே, இது பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு ஹியூஜ் தம்ஸ் அப் கொடுத்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறீங்க.